வந்த சனமெல்லாம் குந்தணும். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேச நினைக்கிறேன். நான் யாரு, எதுக்காக என் வாய்ஸ்ல வீடியோ வந்துகிட்டு இருக்குன்னு உங்கள பல பேருக்கு டவுட் இருக்குல்ல, அதுக்கான பதில இன்னைக்கு பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் இதை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நானும் கிருஷ்ணாவும் பல வருஷமா நண்பர்கள். அண்ட் இது போக செல்வம்னு இன்னொரு நண்பரோட சேர்த்து 2020 இந்த சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நாங்க 3 பேரும் பார்ட்னரா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போக இன்னும் டீட்டெயிலா சொன்னோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போயிடும். அதாவது நம்ம சேனலோட வீடியோ லிஸ்ட்டுக்கு போய் அப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணி கடைசியா வந்தீங்கன்னா மேஸ் ரன்னர் படத்தோட 3 பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து போன வருஷம் வரை போட்ட பல வீடியோஸுக்கு நானும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கேன். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம தலை நடிச்ச அலாங் வித் காட்ஸ் படத்தோட 2 பார்ட், ட்ரெயின் டு பூசான், அன்ஸ்டாப்பபிள், அவுட்லாஸ், ரவுண்ட் அப், சாம்பியன், தி வில்லேஜர்ஸ், தி பேட் காய்ஸ், ரெயின் ஆஃப் கேவோஸ், தி ப்ரோஸ், தி சோல்மேட்னு அவர் நடிச்ச இன்னும் பல படங்கள். இது போக நம்ம சேனல்ல எக்ஸ்ட்ரீம் ஜாப்னு ஒரு காமெடி படம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்களா, அதுல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட காமெடி படங்கள். அது போக ஃபேண்டசி பக்கம் வந்தீங்கன்னா தி ஃபோர், தி கோல், ஊகாங் சம்பந்தப்பட்ட பல கதைகள், பாஜியோட ஆரிஜின் ஸ்டோரி, கூடவே ஜெர்னி டு த வெஸ்ட்ங்கிற தலைப்புல கூட பல படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு. அது போக தி விட்ச்ங்கிற தலைப்புல பயங்கர மாசான 2 கொரியன் படம் ரிலீஸ் ஆனிச்சு பாத்தீங்களா. அந்த மாதிரியான எல்லா படங்களுக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததே நான் தான். வாய்ஸ் மட்டும் தான் கிருஷ்ணாவோடது. இதை நான் வியூஸுக்காகவோ கிருஷ்ணாவை டவுன் பண்றதுக்காகவோ சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். என் நண்பன் எப்பவுமே மாசுங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். என்னன்னா, தொடர்ந்து டப்பிங் பேசுனதுனால அவருக்கு அடிக்கடி த்ரோட் பிரச்சனை வர்றதுனால தான் இப்ப என்னோட வாய்ஸ்ல வீடியோ வந்துகிட்டு இருக்கு. வருஷக்கணக்காக ஒரே வாய்ஸில் வீடியோ பார்த்துட்டு திடீர்னு புது வாய்ஸை கேட்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எனக்குமே புரியுது. இருந்தாலும் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுங்கிற ஒரு தரமான ஆக்ஷன் காமெடி படத்தை தான் பார்க்க போகிறோம். கோஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஹேக்கர் கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு டெக்னாலஜி இருக்கு. இதை அமெரிக்க உளவுத்துறையை சேர்ந்த ஒரு சின்ன அமைப்பு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ஹேக்கரோட சேர்த்து அந்த டெக்னாலஜியும் தூக்கிறதுக்காக அவனை விடாம பேங்காங் முழுக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பயப்புல இவங்களுக்கே விபூதி அடிச்சுட்டு சர்வதேச விமானத்துல ஏறி அந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆக போற விஷயம் தெரிஞ்சதும் வேற வழி இல்லாம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவங்க ஏஜென்சியால கைவிடப்பட்டு அதே பேங்காங்ல சுத்திக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட உதவி கேட்கறாங்க. இவனோட வேலை அந்த ஹேக்கர் போற அதே பிளைட்ல ஏறி அந்த ஹேக்கர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனுக்கு எந்த சேதாரமும் இல்லாம இவங்க கிட்ட ஒப்படைக்கணும். இதுக்கு நம்ம ஹீரோ ஏஜென்சி மேல இருக்கிற கோபத்தால ஆரம்பத்துல ஒத்துக்க மாட்டான். இருந்தாலும் பேங்காங்க விட்டு வெளியே போறதுக்கு இது ஒண்ணுதான் வழிங்கிறதுனால அவங்க மிஷனுக்கு ஓகே சொல்ல, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் படி அந்த ஹேக்கர் போக போற அதே ஃப்ளைட்ல போய் ஏறினா அங்க தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். என்னன்னா, இவங்க தேடுற அதே டெக்னாலஜிக்காக உலகம் முழுக்க இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த விமானத்துக்குள்ள ஏகப்பட்ட அசாசினை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது நம்ம ஹீரோ ஃப்ளைட்டுக்குள்ள போறவர ஏஜென்சிக்கே தெரியாத ஒரு விஷயம். அப்படின்னா அந்த அசாசின்ஸோட டார்கெட் லிஸ்ட்ல நம்ம ஹீரோவுமே இருப்போம் பாருங்க. இது தெரியாம பயப்புல பச்சை பிள்ளையாட்டம் போய் நல்லா வசமா மாட்டிக்குது. உள்ள வச்சு சும்மா சுத்தி சுத்தி செய்வாங்க பாருங்க. நம்மளால ஒரு பக்கம் என்ன கொடுமுடாயுதுன்னு பயங்கரமா கதறிக்கிட்டு இருப்பான். தென் ஃபைனலா அந்த கொலகார கும்பல் கிட்ட இருந்து ஹேக்கரும் நம்ம ஹீரோவும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த கதையோட ஒன்லைனர். படம் முழுக்க ஒரே அதிரடியாவும் அங்கங்க காமெடியாவும் தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே நடக்கிற பயங்கரமான கலவரத்தை தாங்க காட்டுறாங்க. ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாமல் அவன் மானாவாரியாக அடிச்சுக்கிறான். அப்போ ஒரு மூளைக்கிட்ட மூதேவி சும்மா இல்லாமல் விண்டோ கண்ணாடியை ஷூட் பண்ணி விட்டுடா. அடுத்த கணமே பெரிய ஓட்டை உருவாக்கி அது வழியாக சில பேர் பிச்சுக்கிட்டு பறகுறாங்க. தென் அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி படத்தோட டைட்டிலை போட்டு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அமெரிக்காவோட உளவுத்துறை மாதிரியான ஒரு சின்ன அமைப்பு ஏதோ ஒரு முக்கியமான பொருளை தேடி பேங்காங்ல இருக்கிற ஒரு வேர் ஹவுஸ்க்கு ஒரு டீம் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. ஆனால் போன அந்த டீமை எவனோ ஒருத்தன் மொத்தமாக பொங்க வச்சுட்டு போயிருந்திருக்கு. இந்த அமைப்புக்கு இன்சார்ஜா இருக்கிற ஒருத்தன் என்ன இலவடா நடந்துச்சுன்னு பயங்கர கோபத்தோட இங்க கத்திட்டு இருக்கான். இந்த இன்சார்ஜோட பேரு ஹண்டர். நடந்த சம்பவம் சில மணி நேரங்கள் கழிச்சு தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்ப இங்க இருக்கிற ராபின்கிற ஏஜென்ட் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது அவனும் கடைசியா ரெக்கார்டான சில வீடியோ விஷுவல்ஸா காட்டுறான். அதுல இவங்க ஆளுங்க ஒரு வேர் ஹவுஸ்குள்ள நுழைஞ்சு சோதனை பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு யாரோ அவங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்ப இவங்க ஆளுங்கள்ல சில பேர் இது அந்த கோஸ்டோட வேலைதான்னு கூச்சல் போடும் போதே சிக்னல் அந்த இடத்துல அப்படியே கட்டா இருந்திருக்கு. இது ஒரு சீக்ரெட் ஆபரேஷன். இங்க இருக்கிற ராபின் உள்பட மத்த எந்த ஏஜென்ட் இதை எதுக்காக பண்றோங்கிறதே சுத்தமா தெரியல. ஆக்சுவலா ஹண்டர் இந்த மிஷனை அந்த கோஸ்ட்டை பிடிக்கிறதுக்காக தான் பண்ணியிருந்திருக்கான். இந்த கோஸ்ட்ங்கிற நபர் ஒரு மிகப்பெரிய ஹேக்கர். உலகம் முழுக்க இருக்கிற 500க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய கம்பெனிஸை ஹேக் பண்ணி பயங்கரமான பொருளாதார சேதாரத்தை பண்ணியிருக்கான். ஹண்டரும் அவனை ஒரு ஆன்லைன் தீவிரவாதிங்கிற மாதிரி சொல்லி நாங்களும் பல நாட்களா தேடிட்டு இருக்கோம். பயப்பட சிக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த சிமன்ஸ்ங்கிற இவங்கால் ஒருத்தன் நீங்க சொல்றது இவனா பாருங்கன்ற மாதிரி அந்த கோஸ்ட்டை சர்வசாதாரணமா ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். இவனால எப்படி இதை செய்ய முடிஞ்சது அப்படின்னா, இவங்க ஆளுங்க செத்து போன அந்த வேர்
ஹவுஸ்க்குள்ள இருந்து ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நபர் மட்டும்தான் வெளியே வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம உருவம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பயபல ஏதோ ஒரு பக்கை யூஸ் பண்ணி ரொம்ப தெளிவா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க இவன் தான் அந்த கோஸ்ட்ங்கிற விஷயம் இவங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போகுது. அவனை எப்படியாவது பிடிச்சாகணும்னு ஹண்டர் இந்த பக்கம் பயங்கர பரபரப்பா ஒரு டீமை ரெடி பண்ண சொல்ல அந்த இடத்துல ராபின் ஏதோ சொல்ல வரான். ஆனா அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம இவன் பாட்டுக்கு நான் சொல்றதை மட்டும் செய்யணும் சொல்லிட்டு போறப்ப இந்த இடத்துல தாங்க படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர் என்ட்ரி கொடுக்குது. இவளோட பேரு கேத்ரின். இவன் அந்த ஹண்டருக்குமே மேலதிகாரி போல. அவளை பார்த்ததுமே இவன் பயங்கரமா பம்ப ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா பேங்காங்ல சுத்திட்டு இருக்கிற அந்த கோஸ்ட்டை ஃபாலோ பண்றதுக்கு இவங்க கையில எந்த டீமுமே இல்ல. அதை தான் அந்த ராபினுமே சொல்ல வந்திருப்பான். இதை கேள்விப்பட்டதும் கேத்ரின் இவங்கிட்ட ஏற்கனவே இருந்த பேங்காங் டீமுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க இருந்த சிமன்ஸ் பையா சும்மா இல்லாம அவங்க எல்லாம் எப்பயோ மண்ணுக்குள்ள போயிட்டாங்கன்னு அந்த வீடியோ விஷுவலை காட்ட அட பாவி அதையாண்டா போட்டோன்னு ஹண்டர் ஒரு பக்கம் பயங்கரமா பதறிக்கிட்டு இருக்கான். கேத்ரின் அதை பார்த்துட்டு என்னடா டீமையே பலி கொடுத்துருக்கீங்கன்னு செம்ம ரீடு விட பேசாம நம்ம சிங்கப்பூர் டீமை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் அந்த கோஸ்ட் ஒரு டாக்ஸியை பிடிச்சி எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறதா சொல்றான். இவன் போய்கிட்டு இருக்கிற டாக்ஸியோட ரூட்டை வச்சு பாக்குறப்ப அது நேரா ஏர்போர்ட்டுக்கு போற மாதிரி தாங்க தெரியுது. இப்ப ஹண்டரோட பிளான் படி சிங்கப்பூர் டீமை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள கோஸ்ட் அந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆயிருவான். இதனால கேத்ரின் நமக்கு பேங்காங்லயே ஒரு ஆள் வேணுங்கிற மாதிரி சொல்லும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படியே ஒரு ஆள் கிடைச்சாலும் கோஸ்ட்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிற மாதிரி சொல்ல என்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு இந்த இடத்துல சொல்றா. தென் அடுத்த சீனே அங்க கட் பண்ணி பேங்காங்க தாங்க காட்டுறாங்க. இங்க ஒரு ஷேர் ஆட்டோல செத்த போன மாதிரி படுத்து கிடக்காம பாத்தீங்களா. இந்த பகல்குடி பன்னீர்செல்வம் தான் நம்ம படத்தோட ஹீரோ லூகாஸ். இவன் ஒரு முன்னாள் சிஐஏ ஏஜென்ட். இவன் எதுக்காக இப்ப பேங்காங்குள்ள சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கதை போற போக்குலயே பார்க்கலாம். இப்ப தலைவன் காலையில தூங்கி எந்திரிச்சதுமே அங்க இருந்த ஒரு பாருக்குள்ள போய் லைட்டா ஒரு கட்டிங்க போட்டுக்கிட்டு இருக்க அந்நேரம் கேத்ரின் கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு போன் கால் வருது. அவளோட நம்பரை குடிய கெடுத்தவன் ஏதோ கெட்ட வார்த்தை போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நம்பரை பார்த்ததுமே ஆள் ஒரு மாதிரி படபடப்பாகி அடுத்த கணமே கட் பண்ணி விட்டுறான். தென் மறுபடியும் விடாம போன் கால் வந்துகிட்டே இருக்க பொறுமையா அட்டன் பண்ணி காதுல வச்சா தயவு செஞ்சு கட் பண்ணிடாத, நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் இப்போ உன்னோட உதவி எனக்கு தேவைங்கிற மாதிரி அவ கேட்கும்போது 2 வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு போன் பண்ணணும்னே உனக்கு தோணிருக்கு, அதுவும் உதவி கேட்கறதுக்காக போன் பண்ணியிருக்க. என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்சவாய மாதிரி தெரியுதா? நான் ஒன்றும் உன் ஃப்ரெண்டோ அடிமையோ கிடையாது. ஒழுங்கா நீயே போய் எங்கேயாவது விழுந்து செத்துரு, என் கையில மட்டும் சிக்கணும் அவளை நாஸ்தி பண்ணிடுவேன்னு கண்டபடி திட்டிட்டு காலை கட் பண்றான். தென் அடுத்த கணமே அவ அங்க இருந்த பாரோட போனுக்கு போன் பண்ண இவன் வேண்டாம்னு சொல்லியும் அங்க இருந்த லேடி போனை அட்டன் பண்ணி போடுறான். அதே நேரம் இவனை தேடி அந்த இடத்துக்கு ஒரு கேங் வேற வெறிகுண்டு வந்துகிட்டு இருக்க. நான் நிம்மதியா இருக்கிற ஒரே இடம் இது மட்டும் தான்டா, என்ன ஒழுங்கா குடிக்க விடுங்கடாங்கிற மாதிரி இவன் புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே அடி பொலன்னு பொலந்து எடுக்கிறாங்க. அந்த பக்கம் கேத்ரினுக்கு அடி விழுகிற சத்தம் மட்டும்தான் கேக்குது. இப்ப கேத்ரினுக்கு சுத்தமா டைமே இல்லை, என்ன பண்றதுன்னு புரியாம இவ ஒரு பக்கம் ப்ரெஷர்ல இருக்கா. அங்க நம்ம ஹீரோ பார்க்குள்ள இருந்து துண்டக்கான துணியை காணன்னு வெளியே வந்துகிட்டு இருக்க. அவனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இப்ப நீ எனக்கு உதவி பண்ணா உன் மேல இருக்கிற பிளாக் மார்க் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உன்னோட பழைய லைஃபை உனக்கே திரும்ப என்னால கொடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் சரி இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற மாதிரி கேட்கும்போது நீ உடனே ஏர்போர்ட்டுக்கு போங்கிற மாதிரி சொல்ல அடி கோளாறு பிடிச்சவளே, என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை, நான் எப்படி ஏர்போர்ட்டுக்கு போய் ஃபிளைட்டை பிடிக்க முடியுங்கிற மாதிரி ஆள் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கும் தானே ஏற்பாடு பண்றதா சொல்லி டாக்ஸி பிடிக்க சொல்ல 2 வருஷமா பேங்காங்ல பைத்தியம் பிடிச்சி சுத்திக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா. அதை நினைச்சு மறுபடியும் காட்டு கத்திவிட்டு உன்னால ஏற்கனவே பட்ட கஷ்டம்லாம் போதாதுன்னு இப்ப நீ சொன்னதும் உனக்காக வந்து வேலை பார்க்கணுமாங்கிற மாதிரி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்ப கேத்ரின் இவங்கிட்ட உன்னோட வேலை ரொம்ப சிம்பிள், ஃபிளைட்ல போக போற ஒரு ஹை வேல்யூ டார்கெட்டை கஸ்டடியில எடுத்து அந்த நபரை அமெரிக்க கவர்மெண்ட் கிட்ட சேஃபா ஒப்படைக்கணும், முக்கியமா உயிரோட ஒப்படைக்கணுங்கிற மாதிரி சொல்ல இவனும் வேற வழி இல்லாம டாக்ஸியை பிடிச்சி வேகமா ஏர்போர்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கான். கேத்ரின் இவனுக்கு ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணணுங்கிற மாதிரி சொல்றப்ப ஹண்டரும் நம்மளை பத்தி ரெக்கார்ட்ஸ்ல செக் பண்ணி பார்த்தா அவனோட ஃபைல் மொத்தத்தையும் என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபிளையிங் லிஸ்ட்ல அவன் பேரே இல்ல, அதாவது ஹீரோ எந்த கண்ட்ரிக்கும் போக முடியாத மாதிரி அவனை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கேத்ரின் கிட்ட யார் அவன், எதுக்காக அவனை பத்தின எல்லாத்தையும் இவ்வளவு ரகசியமா வச்சிருக்காங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவன் செஞ்ச வேலை அப்படி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ஓன் உசுருக்கு தான் ஆபத்துங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே நேரம் அந்த கோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோக்கு தான் டிக்கெட் எடுத்திருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் ஏர்போர்ட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ கேமராவை பார்த்து பாஸ்போர்ட் என்னமா ஆச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது அடுத்த கணமே இவன் கைக்கு பாஸ்போர்ட் வந்துருது. இருந்தாலும் இவனை ரெட் நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால தலைவன் போர்டிங் பாஸ் நினைச்சு கொஞ்சம் பயப்படா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி கேத்ரின் சொல்லி அனுப்புறா. அதே சமயம் அந்த கோஸ்ட் டிராவல் பண்ண ரூட் எல்லாம் இவங்க ட்ரேஸ் பண்ணி பாக்குறப்ப அங்கங்க ரத்தம் சிந்தின மாதிரி தெரிய வருது. இதை பாக்குற கேத்ரின் அந்த கோஸ்ட் இப்ப குண்டடிப்பட்டிருக்கான்ற விஷயம் புரிஞ்சு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோ போர்டிங் பாஸுக்கு வரும்போது இவன் எதிர்பார்த்த மாதிரியே பாஸ்போர்ட் ஒழுங்கா ஸ்கேன் ஆகாம பயங்கரமா கதற விடுது. ஆனா கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த இன்னொரு ஆள் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணி இவனை அனுப்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கேத்ரினுக்கு போன் பண்ணி யாரை கஸ்டடியில் எடுக்கணும், ஆள் எப்படி இருப்பான், என்ன ஏதுன்னு சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்கறப்ப இவங்களுக்குமே அந்த கோஸ்ட் எப்படி இருப்பான் என்ன ஏதுங்கிற டீடைல் எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறதுனால அவன் குண்டடிப்பட்டு இருக்கிற விஷயத்தை மட்டும் சொல்லி அதை வச்சு எப்படியாவது கண்டுபிடிங்கிற மாதிரி சொன்னதும் என்ன விளையாடுறீங்களா, நான் நினைச்சா இப்ப கூட திரும்ப அப்படியே பேங்காங்குள்ள போய் செட்டில் ஆயிருவான்ற மாதிரி ஆள் செம்ம காண்டாகிறான். ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பின்வாங்க மாட்டாங்கிற விஷயம் நம்ம கேத்ரினுக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் போய் ஃபிளைட்ல ஏறு, கிடைக்கிற தகவலை அப்பப்போ உனக்கு மெசேஜ் பண்றங்கிற மாதிரி சொல்லி அனுப்ப அங்க கட் பண்ணி அப்படியே ஃபிளைட்டுக்குள்ள தாங்க காட்டுறாங்க.
இங்க இந்த ஃபிளைட்டுக்குள்ள சர்வீஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் மேனேஜரா இருக்கிற ஒருத்தன் எப்படி பேசஞ்சர்கிட்ட நடந்துக்கணும்னு பயங்கரமா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல பார்க்க இந்தியன்ஸ் மாதிரி ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். இப்ப மேனேஜர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பேசஞ்சர்லாம் ஒவ்வொருத்தரா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்து ஒரு சீட்ல செட்டில் ஆகிறப்ப பக்கத்து சீட்ல ஒரு பழைய கஞ்சி பதட்டத்தை குறைக்கிறதுக்காக பயங்கரமா மூச்சு பயிற்சிலாம் பண்ணிட்டு இருக்கான். யூஸ்வலா சர்வதேச விமானத்துல பேசஞ்சர் உள்ள வந்ததுமே குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க போல. இவனுக்கு ஒரு ஷாட் ஷாம்பைனை கொண்டு வந்து கொடுக்கும்போது அடிச்சா கிருன்னு ஏறுற மாதிரி ஏதாவது சரக்கு இருக்கான்னு கேட்கறான். அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டோம்னு சொன்னதும் வேற வழி இல்லாம அதையே எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். எதுக்கு இப்ப இந்த சின்ன விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வச்சே அடுத்து ஒரு சம்பவம் இருக்குங்க. இப்ப அந்த பக்கம் கேத்ரினுக்கு ஒரு முக்கியமான இன்டெல் கிடைக்குது. என்னன்னா, பேங்காக்ல அந்த கோஸ்ட் டிராவல் பண்ணி போன ரூட் எல்லாம் அங்கங்க ரத்தக்கரை இருந்துச்சு பாத்தீங்களா, அதை நம்ம ஏஜென்ட்டுங்க சில பேர் ஃபாலோ பண்ணி போனப்ப அது இவங்களை நேரா ஒரு கிளினிக்ல கொண்டு போய் விட்டு இருந்திருக்கு. அங்க இருந்த டாக்டர் கிட்ட அவன் யாரு எப்படி இருப்பான் என்ன ஏதுன்னு விசாரிச்சா, அந்த டைம்ல நான் டியூட்டில இல்லைன்னு அவ ஒரு பக்கம் பயங்கரமா புளியிட்டு இருக்கா. கேத்ரின் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே சமயம் ராபின் அந்த இடத்துக்கு வந்து ஒரு முக்கியமான இன்டெல், அதுவும் ரொம்ப சென்சிட்டிவான தகவல் கிடைச்சிருக்கிறதா சொல்லி ஹண்டரையும் இவளையும் தனியா கூட்டிட்டு போக என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தா, உலகம் முழுக்க இருக்கிற ஏகப்பட்ட நிறுவனங்கள் அந்த கோஸ்டோட தலைக்கு 10 பில்லியனுக்கு மேல பவுண்டியை செட் பண்ணியிருக்காங்க. இந்த பவுண்டிக்காக ஏகப்பட்ட கில்லர்ஸ் வேற வெறிகுண்டு கிளம்பி இருக்கிறதா சொல்ல, அதை கேட்டு நம்ம கேத்ரினுக்கு ஒரு பக்கம் மண்டை வெடிச்சு போகுது. ஏன்னா நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கிற அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ல 100% பேர் காசுக்காக கொலை பண்ணக்கூடிய கொடூரமான கிரிமினல்ஸ். இவளுக்கு உதவி பண்ண போய் நம்மால் இப்ப ஒரு ஆடு மாதிரி அங்க போய் சிக்கிக்கிட்டான். இப்ப இவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற ஒரே விஷயம் அந்த கோஸ்ட் யாரு எப்படி இருப்பாங்கன்ற மேட்டர் வந்து அந்த ஃபிளைட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஸோ முதல்ல அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கால, அவளை டார்ச்சர் பண்ணி விசாரிக்க சொல்ல அங்க கட் பண்ணி ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. இவன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கிறத பக்கத்து சீட்ல இருக்கிற பழனிசாமி பார்த்துட்டு ஏதோ மனநல மருத்துவர் மாதிரி இவனுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து பயங்கரமா மொக்க போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்பா முடியலடா சாமின்னு ஃபோன் பேசுற மாதிரி அப்படியே அடுத்த செக்ஷனுக்கு போய் சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு வாட்சா விட்டுட்டு நம்மால் திரும்பவும் சீட்டுக்கு வரான். அப்ப அந்த மண்டகசாயம் ஃபிளைட்ல சர்வீஸ் பண்றவங்கள இந்தியன்ஸ் மாதிரி 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட போய் ஜோக் டான்ஸ்னு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு 2 பெக்கு விஸ்கியை உசார் பண்ணிட்டு வந்துடுறான். இவனோட கோமாளித்தனத்தை பார்த்து ஹீரோக்கு சிரிக்கிறதா இல்ல சந்தேகப்படுறதான்னு ஒன்றும் புரியல. இவங்கிட்ட கூட லூசுத்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா அந்த சரக்கு அடிச்சு முடிச்சுட்டு அவன் அந்த கிளாஸை கொடுக்கறதுக்காக அந்த பக்கம் போனதும் ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டு கேத்ரினுக்கு மெசேஜ் பண்ண போக திடீர்னு இவனுக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிக்குது. என்னடா அதுன்னு பார்த்தா ட்ரிங்க்ல எதையோ கலந்து கொடுத்துருந்துருக்கான். இப்ப ஹீரோவும் இதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே போய் பொத்துன்னு கீழே விழும்போது அவனே வந்து தாங்கி பிடிச்சி ஒன்றும் இல்லை டிராவல்ஸுக்குங்கிற மாதிரி மற்றவங்கள சமாளிச்சுட்டு அப்படியே பாத்ரூமுக்கு தள்ளிட்டு போயிடுறான். டேய் யாரா நீ ட்ரிங்க்ல என்னத்தரா கலந்து கொடுத்தாங்கிற மாதிரி கேட்குறப்ப, குதிரைக்கு கொடுக்குற மயக்க மருந்து தான் கலந்து கொடுத்தேன், நீ ஏன்டா தூங்காம இருக்கன்ற மாதிரி பயப்பட ஓவரால் வந்து பண்றான். அடா பாவி, கொடுத்தது தான் கொடுத்த, கூடவே கொஞ்சம் ஊறுகாயை கொடுத்துருந்தா நான் பாட்டுக்கு நக்கிட்டு மயங்கிருப்பேன்லன்ற மாதிரி நம்மால ஒரு பக்கம் அவனை செம கலாய்க்க அப்படியே பாத்ரூம்குள்ள தூக்கி போட்டு செம சாத்துறான். ஆக்சுவலா இவனும் அந்த 10 மில்லியனுக்காக வந்திருக்கிற ஒரு பவுண்டி ஹண்டர்ங்கிற விஷயம் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் கோஸ்டா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. ஆனா இப்ப நம்மள மாதிரியே இவனும் ஒரு பவுண்டி ஹண்டர்னு நினைச்சு என்னோட பவுண்டியா நீ தட்டிட்டு போ பாக்குறியான்ற மாதிரி நம்மால போட்டு செம சாத்த இவனுக்கு தான் அந்த பவுண்டியை பத்திலாம் எதுவுமே தெரியாது. ஸோ அரமயக்கத்துல இருந்தாலுமே அவன் குத்த வரும்போது அவன் கையை பிடிச்சி அப்படியே சுழட்டி அடிப்பான் பாருங்க. இந்த சீன்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப இதால அந்த சட்டி மண்டையன் ஒரு பக்கம் செம வெறியாகி கக்கூசே கதிகலங்கிற அளவுக்கு காட்டுத்தனமா அடிக்க ஆரம்பிக்க அங்க இருந்த கண்ணாடி உள்பட அம்புட்டு ஐட்டமும் நொறுங்கி மொத்தமா துவம்சமாகுது. நிதானம் இல்லைனாலும் நம்ம லூகாஸ் நல்லா தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் வாயிலே குத்தி நாக் அவுட் பண்ணிட்டு இவன் கழுத்தை நெரிச்சு கொல்ல போக ரொம்ப கஷ்டப்பட்டு காலை அங்க இருந்த ஒரு பிங்கான் மேல வச்சு இவனை அப்படியே தூக்கி சீலிங்ல ஒரு ஏத்துவான் பாருங்க. அங்க இருந்த ஒரு இரும்புல மண்டை சொருகி ஆள் ஒரேடியா மண்டையை போட்டுறான். அதே நேரம் இப்பதான் பாத்ரூம்ல வச்சு ஒருத்தனுக்கு பால் ஊத்துனாங்கிற மெசேஜை கேத்ரினுக்கு அனுப்பிட்டு நம்மளும் அந்த இடத்துல மயங்கி போறான். நான் கூட இவன் தோற்றத்தை வச்சு படத்துல டம்மியா தான் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா இவன் பயங்கர டெரர் போல. பார்ல இருக்கும்போது இவனை ஒரு கேங் அட்டாக் பண்ண வந்துச்சு பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் மொத்தமா போட்டு தள்ளிட்டு தாங்க வெளியே வந்திருக்கான். இப்ப கூட அங்க இருந்த பாடி எல்லாம் பேங்காக் போலீஸ் டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை கேத்ரின் ஒரு பக்கம் தலைவலியோட பாத்துக்கிட்டு இருக்கேன். ஹண்டருமே இதெல்லாம் பார்த்து உண்மையாவே அந்த லூகாஸ் யாரு, அவனும் ஒரு கான்ட்ராக்ட் கில்லராங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் ஒன்னும் கான்ட்ராக்ட் கில்லர்லாம் இல்ல, ஒரு காலத்துல சீக்ரெட் சர்வீஸ்ல வேலை பார்த்தவன்னு சொல்றான். அப்ப கூட அவனா இதெல்லாம் பண்ணதுங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் சந்தேகத்தோடய கேட்க, இப்பதான் ஒருத்தனுக்கு பாத்ரூம்ல பால் ஊத்துனான்னு நம்மால் மெசேஜ் அனுப்பியிருப்போம்ல, அதை இவனுக்கு காட்டுவா பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லூகாஸ் ஒரு லூசு பயபுலன்னு இவனுக்கு புரிய வருது. இப்ப அந்த பக்கம் அரமயக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோ அப்படியே தவழ்ந்து போய் ஷவரை ஓபன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நிதானத்துக்கு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் ஃபிளைட்டோட ஸ்டோர் ரூம் ஏரியாவை காட்டும் போது அங்க ஒருத்தன் ஏகப்பட்ட கத்தி துப்பாக்கின்னு எல்லாத்தையும் ஒரு பேக்ல பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பாக்ஸ் மாதிரியான ஒரு வித்தியாசமான டிவைஸ் இருக்கிறத காட்டுறாங்க. இவனும் அதை கொஞ்சம் சீரியஸா பார்த்துட்டு வெப்பன்ஸ் இருக்கிற அந்த பேக்கை கொண்டு போய் அங்க இருந்த ஒரு சின்ன லிப்ட்ல வைக்க அதை மேல வேற ஒருத்தன் பிக்கப் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்படி இவங்கள மாதிரியே அந்த கோஸ்ட்டை வேட்டையாடுறதுக்காக ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தனும் பூதம் மாதிரி கிளம்பிக்கிட்டு இருந்தா, அந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மண்டகாசாயத்தோட பாடியை சீலிங்ல மறைக்கிறதுக்காக
தப்பிக்கிறதுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவங்க பண்ண கலவரத்தோட சத்தத்தை கேட்டு ஃப்ளைட்ல வேலை பார்க்குற அந்த இந்தியன் பிள்ளைங்க 2 பேர் பாத்ரூமுக்கு வெளியே வந்து கதவை தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனும் வாந்தி எடுக்கிற மாதிரி ஏதோ ரியாக்ஷன் கொடுத்து எவ்வளவோ சமாளிக்கிறான். ஆனா பேசஞ்சரோட பாதுகாப்புக்காக ஃப்ளைட்ல எப்பவுமே ஃப்ளைட் மார்ஷல்னு ஒரு போலீஸ் இருப்பாரு பாத்தீங்களா, அந்த போலீஸுமே இப்ப அங்க வந்து கதவை திறக்க சொல்லி வான் பண்றாரு. அதே சமயம் ஃப்ளைட்டுக்குள்ள ஏகப்பட்ட கொலகாரங்க இருக்கிற விஷயம் மெசேஜ் மூலமா நம்மளுக்கு தெரிய வர அதை பார்த்து செம்ம கடுப்பாகி வேற வழி இல்லாம போய் கதவை திறக்கிறான். அவங்க கிட்ட இந்த மாதிரி உடம்பு சரியில்லாததுன்னு சொல்லி சமாளிக்கிறப்ப கூட இருந்த பயப்புல சீலிங்ல இருந்து ரத்தம் ஒழுகிறத பாத்துருது. உடனே ஃப்ளைட் மார்ஷல் ஒரு பக்கம் துப்பாக்கி எடுக்க டக்குன்னு அதை அவன் கையில இருந்து புடுங்கி மூஞ்சி மேலே ஒன்று போட்டு அவனை மட்டையாக்கிட்டு இவங்க 2 பேரையும் கன் பாயிண்ட்ல உள்ள கொண்டு போயிடுறான். இப்ப அவங்க ஒரு பக்கம் கக்கூஸ் கண்டமானதை பார்த்து செம பீதியில இருக்க, சீலிங்ல வேற ஒரு பாடி தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து தான் அவங்களுக்கு உசுரே இருக்காது. இவங்க 2 பேர்ல அந்த பொண்ணு பேரு ஈஷா, பையன் பேரு ராய். ஹீரோ இவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என் மேல எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லும் போது முதல்ல நீ யாரு அதை சொல்லியாங்கிற மாதிரி விசாரிக்க நான் ஒரு FBI ஏஜென்ட்டுங்கிற மாதிரி சொல்றான். சரி நீ சொல்றது உண்மைன்னா முதல்ல உன் ஐடியா காட்டுங்கிற மாதிரி கேட்கறப்ப இவங்கிட்ட தான் ஐடி இல்லையே, அதனால பிரச்சனையை பத்தி அப்பப்ப கேத்ரின் இவனுக்கு மெசேஜா அனுப்பியிருப்பால அந்த மெசேஜ் எல்லாம் காட்டுறான். இந்த இடத்துல அந்த ஆம்பளை பையன் ராய்ஸ் என்னதான் ரொம்ப பயந்தாலுமே அந்த ஈஷாங்கிற பொண்ணு மெசேஜை வச்சே சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறா. அதாவது நம்ம ஹீரோ ஒரு ஆளை தேடி வந்திருக்கான், அதே நபரை தேடி இந்த ஃபிளைட் முழுக்க ஏகப்பட்ட குலகாரங்க இருக்காங்கன்ற உண்மையை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க இங்க இருக்கிற இன்னொரு ஃபிளைட் மார்ஷல்கிட்ட உதவி கேட்கலாம்னு கூடவே பைலட்டுக்கும் தகவல் கொடுக்கலாங்கிற மாதிரி பேசி முடிக்கிறாங்க. நடந்த சண்டையில ட்ரெஸ் எல்லாம் நாசமாக்கி ஹீரோ இப்ப தொப்பலா நனைஞ்சிருக்கிறதுனால அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு பைலட்டுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு ஈஷா ஒரு பக்கம் போயிடுறா. இங்க ஹீரோ அந்த ராய் கிட்ட ஆளுக்கு ஒரு கேபினா போய் யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களான்னு செக் பண்ணணும்னு ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தா அவன் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஆர்டர் பண்ணியிருந்தா சுண்ட கஞ்சா கொடுக்கலன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா பாருங்க. இதெல்லாம் முரட்டு காமெடியா இருக்கும். டேய் தம்பி இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லடா, நம்மளை சுத்தி இருக்கிறவனுக்குள்ள முக்காவாசி பேர் குலகார பயலுக, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா யோசனை பண்ணி பாருன்னு ஹீரோ அவனுக்கு பொறுமையா அட்வைஸா போட நான் ஒரு டீ சாப்பிட்டு போயிடுவாங்கிற மாதிரி கேட்பான் பாருங்க. உன்னால திருத்தவே முடியாதான்னு சொல்லிட்டு நம்மளால அப்படியே மெதுவா வேற ஒரு கேபின்குள்ள போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ஒரு பூனைக்கண்ணி நம்மளால நோட்டம் விடுறத பாக்குறப்ப அவளுமே ஒரு குலகாரிங்கிற மாதிரி தாங்க தெரியுது. ஆக்சுவலா இன்னொரு ஃபிளைட் மார்ஷல் இருக்கிறதா சொல்லி சொன்னாங்கல்ல, அவங்கள தேட சொல்லி தான் நம்ம ஹீரோ ராயை அனுப்பியிருப்பான். இப்ப அந்த பக்கம் போய் அவங்ககிட்ட இதை பத்தி விசாரிக்கும் போது குப்பை தொட்டியில கிடந்ததா இவங்க தேடிட்டு இருக்கிற அந்த ஃபிளைட் மார்ஷலோட ஐடி கார்டையும் போனையும் காட்ட அந்த ஆளை ஏற்கனவே போட்டு தள்ளிட்டாங்க போல. அங்க இருந்த ஒரு சின்ன டோரை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுக்குள்ள ஒரே ரத்தமா இருக்கு. இந்த டோர் இருக்கிற ஓபன் வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த ஸ்டோரேஜ் ரூம் இருக்கிற கார்கோக்கு தாங்க போகுது. இஷாவோட ஹெல்ப்ல ஹீரோ நேரா அந்த கார்கோக்கு போய் அங்க செக் பண்ணி பாக்குறப்ப இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஸ்கை மார்ஷலோட பாடி அங்கதான் இருக்கு. கழுத்தை அறுத்து கொடூரமா போட்டு தள்ளியிருக்காங்க. ஹீரோ இந்த இடத்துல அங்க இருந்த இஷாவை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு எதை பத்தியோ ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பக்கம் லோ பிபி வந்த மாதிரி உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து போய் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் யாரு, எதனால இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு ரொம்ப பதட்டமா விசாரிக்கும் போது தலைவன் சம்பந்தமே இல்லாம இங்க என்ன அவ்வளவு ஹீட்டாவா இருக்கு, உனக்கு ஏன் இப்படி வேர்க்குதுங்கிற மாதிரி கேட்கறான். இதை கேட்டுட்டு இஷா ஒரு பக்கம் ஒண்ணுமே புரியாத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க இங்க தாங்க ஒரு செம்ம ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலா உலகமே தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கோஸ்ட் வேற யாரும் இல்லைங்க, இந்த இஷா தான். ஃபிளைட்டுக்குள்ள அதுவும் ஃபுல் ஏர் கண்டிஷன்ல இவளுக்கு குப்புன்னு வேர்த்திருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கோல்டு ஸ்வெட்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்து உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையில இருக்கும்போது உடம்பு தானா காட்டி கொடுக்குற ஒரு சிஸ்டம். ஜென்ரலா கத்தி குத்து குண்டடி படுறது அப்புறம் நெருப்புல மாட்டி பயங்கரமா காயப்படுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கோல்டான சூழ்நிலையில உடம்போட இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே பேங்காங்ல குண்டடி பட்டு இப்ப அந்த காயத்தோட இவ இந்த ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிறதுனால தான் இவளுக்கும் அந்த மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. தென் இதை வச்சு தான் நம்ம ஹீரோ இவ தான் கோஸ்ட்டுங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த இடத்துல ஈஷா நான் ஒரு சாதாரண ஃபிளைட் அட்டண்டன்ட்டுங்கிற மாதிரி பயங்கரமா கதை விட்டுக்கிட்டு இருப்பா. ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான். ஆனா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் இதுக்கு முன்னே இந்த இடத்துல ஒரு கில்லர் ஏகப்பட்ட ஆயுதங்களை ஒரு பேக்ல போட்டு அதை ஒரு லிஃப்ட்ல வச்சு விட்டான் பாத்தீங்களா, அந்த பயபல இன்னமும் இதே இடத்துக்குள்ள இருந்து இவங்க பேசாதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோ அந்த பக்கம் அசந்த நேரம் பார்த்து அந்த கில்லர் டக்குன்னு நம்ம ஈஷாவை லாக் பண்ண பார்க்க இவ மின்னல் வேகத்துல டிஃபெண்ட் பண்ணி அவன் கையில இருந்த கண்ணை பிடிங்கி அவனையே போட்டு தள்ளுவா பாருங்க. அதை பார்த்து ஹீரோ ஒரு பக்கம் செம காண்டாயிடுறான். இவ சுட்டப்ப குறி மிஸ் ஆகி அந்த புல்லட் மட்டும் இந்த ஃபிளைட்ல ஒரு ஓட்டையை போட்டிருந்துச்சு அப்படின்னா அப்புறம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரேடியா பால் ஊத்திட்டு போயிட வேண்டியதான். அந்த விஷயத்த சொல்லி ஹீரோ இந்த இடத்துல செம டென்ஷன் ஆகும்போது என் குறி எப்பவுமே மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி பயபுல ஓவரா சீனை போடுது. இந்த ஃபிளைட்டுக்குள்ள உன்னை கொல்றதுக்காக டசன் கணக்கில் ஆளுங்க சுத்திட்டு இருக்காங்க, நீ உயிரோட இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தாங்கிற மாதிரி சொல்லும் போது நான் தான் கோஸ்ட்டுங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது, ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்றா. பட் இந்த உண்மை நம்மாலே வெறும் 15 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டான். அப்படி இருக்க இவங்க இன்னும் 10 மணி நேரத்துக்கு மேல இதே ஃபிளைட்டுக்குள்ள டிராவல் பண்ணோம். ஸோ இதை சொல்லி நம்ம ஹீரோ அவளை பயங்கரமா பங்கம் பண்ண உன்னோட உதவிலாம் ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்றா. என்னால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு ஹீரோவும் சொல்றான். ஆனா தான் கிட்ட சூப்பர் பிளான் இருக்கிறதா சொல்லி அதை சொல்றதுக்கு இவ வாயை திறக்கும் போதே கில்லருங்களுக்கு நீ தான் கோஸ்ட்டுங்கிற விஷயம் தெரியாது, அதை வச்சு தானே தப்பிக்க போறேன்னு நம்மளால அதை முந்திக்கிட்டு சொன்னதும் எப்பா நான் உன் கூட சுத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் தான் கோஸ்ட்டுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும், அப்புறம் உனக்கும் உயிரோட கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல தாங்க நம்ம ஹீரோ
ஹீரோவோட நோக்கம் என்னங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாரும் இவளை கொல்ல நினைக்கிறப்ப ஹீரோ மட்டும் உயிரோட கொண்டு போகணும்னு நினைக்கிறான். இவன் FBI ஏஜென்ட்டும் கிடையாது, கொலகாரனும் கிடையாது. அப்படின்னா இதை பணத்துக்காக பண்றானாங்கிற மாதிரி யோசிச்சா அதுக்காகவும் இதெல்லாம் பண்ற மாதிரி இவனுக்கு தெரியல. ஏதோ ஒரு தனிப்பட்ட ரீசனுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறா. அதே நேரம் நம்ம ஹீரோவை முழுசா நம்பவும் இல்லை. ஜஸ்ட் இவங்களுக்குள்ள ஒரு டீலை மட்டும் இந்த இடத்துல போட்டுக்கிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து படம் முழுக்க ஒரே கலவரம் தாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே வெட்டு குத்து அடிதடின்னு தான் இருக்க போகுது. இப்ப இவங்க 2 பேரும் இங்க இருந்து நேரா போய் பைலட்டுங்களை பார்த்து பிரச்சனை என்னங்கிறத விளக்கமா சொல்லி தயவு செஞ்சு ஃபிளைட் லேண்ட் ஆகிற வரை எங்களை தவிர யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. தென் அடுத்து அப்படியே நம்ம ராய் கிட்ட வரும்போது அவன் ஒரு பக்கம் இடி விழுந்த இருளாண்டி மாதிரி நின்றுகிட்டு இருக்க. என்னடா ஆச்சுன்னு விசாரிச்சா ஏற்கனவே ஃபிளைட் முழுக்க கொலகாரங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் ஒரு பக்கம் பீதியில இருக்கேன். இதுல இங்க ஒரு பொண்ணு வேற வேர்க்கடலை தின்னுட்டு அலர்ஜி ஆகி போச்சுன்னு ஆப்பிள் ஜூஸ் கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு பாடு புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ VIP கேபினை செக் பண்றதுக்காக அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். இங்க ராய் இன்னமும் அந்த பக்கம் காஃபி கேட்டாங்க, இந்த பக்கம் பெட்ஷீட் கேட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இஷா ஏதோ ஒரு பிளானை போட்டு நான் எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறேன், நீ போய் பெட்ஷீட் கொடுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டு அங்க இருந்த ஒரு சர்தார்ஜிக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு காஃபியை கொடுத்துட்டு அந்த ஆளை குறுகுறுனே பார்த்துக்கிட்டு போறா. அங்க நம்ம ஹீரோ VIP கேபின்ட்ட போறப்ப இவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவனும் இங்க வேலை செய்யறவன்னு நினைச்சு அங்க இருந்த மேனேஜர் பைப்ல ஏதோ பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஒரு மாஸ்க் போட்ட சொர்ணாக்கா குடுகுடுன்னு ஓடி வந்து நம்மளால போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இந்த கேபினுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல மானவாரியா அடிச்சுக்கிறாங்க. ஹீரோவும் அந்த அம்மாவை கண்டபடி தூக்கி வீசி கொஞ்சம் பொறுமையா இருமா, ஏதாவதாலும் பேசி தைத்துக்கலாம்னு எவ்வளவோ சொல்ல அவ ஒரு பக்கம் செம்ம கடுப்பாகி நம்ம ஹீரோவோட பிரைவேட் பார்ட்டை பிடிச்சி ஒரு புளிஞ்சு விட்டுருவா பாருங்க. நம்மால் பயங்கரமா கதறிக்கிட்டே அங்க இருந்த கிளாஸ்ல அவ மூஞ்ச வச்சு ஒரு அடி அடிச்சதும் அப்படியே அவ கண்ணுல ஒரு கண்ணாடி கிளாஸ் சொருகி பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் இதை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்கிறப்ப எகைன் இவன் மேல பாஞ்சு பயங்கரமா அட்டாக் பண்ண பார்க்கும்போது கண்ணுல சொருகி இருக்கிற அந்த கண்ணாடியில ஓங்கி ஒரு முட்டி ஒரேடியா அவளை போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அதே இடத்துல ஒரு 3 பேர் நம்மளால போட்டு பொலக்காட்டு காட்ட பார்க்க உடஞ்ச பாட்டில் எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தன் கழுத்துலையும் சொருகி ரொம்ப கொடூரமா போட்டு தள்ளுவான் பாருங்க. படத்துல இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். இந்த இடத்துல திடீர்னு 4வதா ஒருத்தன் நம்மளோட கழுத்தை லாக் பண்ணி அங்க இருந்த ஒரு ஆயா கையில இருந்த பேனாவை புடுங்கி இவன் ஷோல்டர்லேயே சொருக அதை பார்த்துட்டு ஆயா ஒரு பக்கம் பயங்கரமா அலறவும் மேனேஜர் வந்து பொத்துனாப்புல அதை தூக்கிட்டு போயிடுறான். இங்க ஹீரோ அவனையும் சமாளிச்சு எப்படியோ மொத்தமா முடிச்சு விட்டுட அப்படியே அங்க கட் பண்ணி இஷாவை தாங்க காட்டுறாங்க. இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சர்தார்ஜிக்கு காஃபி கொடுத்தா பாத்தீங்களா, அந்த ஆள் இப்ப இவ பின்னாடி வந்து இவளை போட்டு தள்ளுறதுக்காக டையை கழட்டிக்கிட்டே ஏதோ வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கா. இவளும் கேஷுவலா பேசஞ்சர்கிட்ட பேசுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த மனுஷன் மெதுவா பக்கத்துல வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துடுறாருங்க. பயப்பல இந்த ஆள் ஒரு கில்லர்னு முன்னாடியே கெஸ் பண்ணி காஃபில எதையோ கலந்து கொடுத்துருச்சு போல. இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவனை ஒரு மலமாடு போட்டு பொலக்காட்டு காட்டிக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் அவன் கையை உடச்சி அப்புறம் அப்படியே தூக்கி டேபிள்ல போட்டு கழுத்தை நொறுக்கி மொத்தமா போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து அவனோட போனை பாக்குறப்ப அதுல இவனோட போட்டோ இருக்கும் பாருங்க. அதை பார்த்து ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இஷா தான் உண்மையான கோஸ்ட், அவளை டார்கெட் பண்ணிருக்காங்க. சரி இவனை எதுக்காக டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு சுத்தமா ஐடியா இல்ல. அப்ப அந்த இடத்துக்கு வந்த இஷாவும் ராயும் இங்க நடந்த கலவரத்தெல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போறாங்க. ஹீரோ இப்ப அவளை தனியா கூட்டிட்டு வந்து அந்த போன்ல இருக்கிற இவனோட போட்டோவை காட்டி இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிற மாதிரி கேட்கும்போது இவனை எதுக்காக டார்கெட் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் இவளுக்குமே பிடிபடல. ஆனா சைனாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரானிக் கம்பெனியோட முக்கியமான ரகசியத்தை இவ வெளியிட்டு இருக்கா. அதாவது அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களெல்லாம் கொத்தடிமைகளா பயன்படுத்தி பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இஷா இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்மால அங்க செத்து கிடக்கிற மத்தவங்களோட போனையும் செக் பண்ணி பாக்குறப்ப அவங்க கிட்டயுமே இவனோட போட்டோ இருக்கு. இப்ப ஹீரோ இதை பத்தி முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து மேனேஜர் அலறிட்டே போனான்ல, அவன் என்னன்னா ஏதானான்னு இவளை செக் பண்ண சொல்லி அங்க இருந்து அனுப்புறான். தென் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பாடிஸ் எல்லாம் ராய் கூட சேர்ந்து டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம கேத்ரினை தாங்க காட்டுறாங்க. இங்க இருக்கிற பாடிஸ் எல்லாம் போட்டோ எடுத்து நம்ம ஹீரோ இவளுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்கான். இப்ப அதை பார்த்துட்டு இவ ஒரு பக்கம் மண்டை காஞ்சி போய் உட்காந்துருக்க. ஹண்டரும் அதை பார்த்துட்டு செம கடுப்பாகி யாருமா அவன் சரியான சைக்கோ பார்த்த நம்ம உள்ள அனுப்பியிருக்கோம் போல, அந்த பிளைட்ல பொதுமக்கள்லாம் வேற இருக்காங்கன்னு ஹீரோவை பத்தி கொஞ்சம் ஓவரா பேசும்போது கேத்ரினும் வேற வழி இல்லாம லூகாஸோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மால் சீக்ரெட் சர்வீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான டீட்டெயிலுக்காக CIA இவனை அன்அபிஷியலா பேங்காங்குக்கு அனுப்பியிருக்காங்க. இவனும் அந்த டீட்டெயிலுக்காக ஒரு வெயிட் கையை சைலண்டா தான் வேவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். பட் அந்த சமயம் அந்த பணக்கார பயபல அவனோட சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன பொண்ணை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் வேலையாவது மண்ணாவதுன்னு அவனை தூக்கி போட்டு சும்மா போல காட்டி இருந்திருக்கான். இதால அரசாங்கமும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண முடியல. இது போக CIAக்கே டைரக்டரா இருந்த நம்ம ஹீரோவோட பிரதரால கூட இவனை காப்பாற்ற முடியல. அந்த அளவுக்கு அந்த பணக்கார பயபல பெரிய ஆளா இருந்திருக்கான். இப்ப இதெல்லாம் கேட்ட ஹண்டர் அந்த லூகாஸை பத்தி இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்கும்போது கேத்ரினும் நம்ம ஹீரோவும் ஒரு காலத்துல லவ் பண்ணி டேட்டிங்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்க பேசுனதை வச்சு பார்க்குறப்ப ஹீரோவை டார்கெட் பண்ணதுக்கு ஒரு மறைமுகமான காரணம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அது எந்த அளவுக்கு சிங்க் ஆகுன்றதை நம்ம கதை போகிற போக்கில் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அந்த பக்கம் நம்ம ஈஷா மேனேஜர் ஒரு ஆயாவை தள்ளிட்டு போனான்ல, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போய் பார்க்கும்போது பயபல ஆயா பண்ண அலப்பறை அடக்கிறதுக்காக மயக்க மருந்தை கொடுத்து மட்டையாக்கி இருந்திருப்பான் போல. ஐயோ என்னையா பெருசுக்கு ஒரேடியாக பால் ஊத்திட்டியான்னு கேட்டு இவ ஒரு பக்கம்
பதறிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த ஹீரோ இவ ஒரு சர்தார்ஜியை மட்டையாக்குனால அதை பார்த்துட்டு இவன் எந்த கம்பெனிக்காரங்கிற மாதிரி பதறும்போது ஒரு நாடு விடாம எல்லா நாட்டு கூடயும் பஞ்சாயத்து இழுத்து வச்சிருந்திருப்பா போல. ஒரு பிரச்சனையும் இல்ல, அவனுக்கு மயக்க மருந்து தான் கொடுத்துருக்கான்னு சொன்னதும் நம்மால் அவன் நாடியை பிடிச்சி பார்த்துட்டு அவன் பாடையில போய் பழகால ஆச்சுங்கிற மாதிரி சொல்லுவா பாருங்க. இந்த சீன்லாம் முரட்டு காமெடியா இருக்கும். என்ன மருந்துன்னே தெரியாம ஏதோ ஒன்று கொடுத்து அவனை மொத்தமா முடிச்சு விட்டுருந்துருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோ ஒரு பக்கம் செம கடுப்பாகி உன் எதிரிங்கெல்லாம் என்னையும் கொல்ல பார்க்குறாங்க, இதுக்கு நடுவில் நீ ஒரு பக்கம் பேசஞ்சர் யாரு கொலகாரன் யாருன்னு தெரியாம எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தா நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி செம காண்டாக. பதிலுக்கு அவ ஒரு பக்கம் அங்க இருந்த மேனேஜரை கூட கவனிக்காம நீ ஒண்ணு என்ன காப்பாற்ற வேண்டாங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிடுறா. இப்ப மேனேஜர் இதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்னதான் நடக்குது, யார் யாரை கொண்டாங்கன்ற மாதிரி பதறும் போது ஐயோ இந்த பீஸ் இருக்கிறத மறந்துட்டோமேனு சுதாரிச்சு முதல்ல பேசஞ்சர்லாம் உயிரோட இருக்காங்களான்னு செக் பண்ண சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா கத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப போன அந்த மேனேஜர் திரும்ப வந்து ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து எல்லாருக்கிட்டையும் உங்க போட்டோ இருக்குன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அந்த பக்கம் போய் எட்டி பார்த்தா ஒரு பேசஞ்சர் விடாம எல்லாரோட போன்லயும் இவனோட போட்டோ சென்ட் ஆயிருந்திருக்கு. அது போக ஏகப்பட்ட பேர் இவனை வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. நைட் டைம் எல்லாரும் தூங்கணுங்கிறதுக்காக ஃபிளைட்ல இருந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்காங்க. அதனால தான் இருட்டில் இவங்க எல்லாம் கொஞ்சம் தைரியமா தேடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அதை நோட் பண்ணி ஃபிளைட் முழுக்க லைட் ஆன் பண்ணி விட்டதும் எல்லாரும் அப்படியே போய் அவங்க சீட்ல உட்காந்துக்க தலைவன் ஒரு பொட்டியை தள்ளிட்டு வேகமா வந்து ஒருத்தனை முட்டி தூக்கி ஒரு பயங்கரமான கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். அவன் வெறி கொண்டு இவன் மேல பாஞ்சு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனும் அவங்களுக்கு நல்லா நலுங்கு வச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பேசஞ்சர்ல சில பொதுமக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு பக்கம் இந்த கலவரத்தெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்க சண்டை போடுறதுக்கு இடம் நல்லா வாட்டமா அமைஞ்சு போகுது. நம்மால் சும்மா வளைச்சு எல்லாரையும் பொழந்து எடுக்கிறான். கிட்டத்தட்ட 10-15 பேருக்கு மேல சமாளிக்கணுங்கிறதுனால படத்துல இந்த ஃபைட் சீன் கொஞ்சம் லென்த்தா தான் போகும். இருந்தாலும் நாம அதை கொஞ்சம் ஷார்ட்டாவே முடிச்சுக்கலாம். ஃபைட்ல நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா ஈஷாவும் களத்துல இறங்கி 1-2 பேரை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை ஒருத்தன் தள்ளிட்டு போய் படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கேன். இதை ஒருத்தன் வெக்கமே இல்லாம வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. யாரா நீ புயல்ல உட்காந்து பொறிகள் தின்னுட்டு இருக்கான்ற மாதிரி தாங்க இருக்கும். இப்ப ஹீரோ ஈஷா பக்கம் டைவர்ட் ஆன காப்ல இவனுக்கு வேற ஒரு கத்தி குத்து விழுந்துருது. குத்துனவனை பொல காட்டிட்டு இவளை காப்பாத்தலாம்னு இந்த பக்கம் வந்தா இன்னொரு மலமாடு வந்து இவனை போட்டு படாத பாடுபடுத்துறான். அந்த பக்கம் ஈஷா வேற இப்ப செம்ம டேஞ்சர்ல இருக்க. இங்க ஹீரோ அவனோட கழுத்துல சீட் பெல்ட்டை மாட்டி பயங்கரமா இறுகிட்டு இருக்கான். அதே நேரம் ஈஷா ரொம்ப விவரமா அங்க இருந்த ஒரு பெட்டி எடுத்து அவனோட தலையில ஒரே சாத்துவா பாருங்க. ஆள் அவ்வளவுதான் ஒரேடியா வாய பிளந்துடுறான். இங்க ஹீரோவும் ஒரு வழியா அந்த மலமாடை முடிச்சிட்டு மெதுவா இவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு கொண்ட ஊசி வந்து பெட்டக்ஸ்லேயே சொருகுது. அடுத்த கணமே ஒரு சைனாக்காரி பறந்து வந்து இவன் நெஞ்சிலே மிதிச்சு கொல்ல போக நல்ல வேலையா ஈஷா வந்து அவன் நம்மால் தாங்கிற மாதிரி தடுக்கிறான். ஆக்சுவலா இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டவளும் அவளோட ஆளுங்களும் ஈஷாவோட பாதுகாப்புக்காக வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோக்கு ரத்தப்போக்கு அதிகமா இருக்கிறத பார்த்துட்டு அவனை அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் பேங்காக்ல ஒரு டாக்டரை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி விசாரிச்சது மூலமா இஷாவை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் கேத்ரினுக்கு தெரிய வந்துருது. அப்ப ஹண்டர் இதை பார்த்த மறுகணமே அங்க இருந்து நைஸா ஒதுங்கி வெளியே வர அதையும் நம்ம கேத்ரின் நோட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த பக்கம் ஹீரோ இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம்ல இதுக்கு முன்ன பாக்ஸ் மாதிரியான ஒரு டிவைஸ் இருக்கிறத காட்டினாங்க பாத்தீங்களா. அதுல இப்ப இஷா உட்காந்து ஏதோ சீரியஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அங்க வந்து நம்ம ஹீரோ உன்னை சுத்தி என்னதான் நடக்குதுங்கிற மாதிரி விசாரிக்கும் போது இங்க தாங்க இவளோட ஸ்டோரி என்னங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிய வருது. இவ சின்ன வயசுல இருந்தே ஆதரவு இல்லாத ஒரு அனாதை பொண்ணா தாங்க வளர்ந்துருக்கா. இவளுக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது குழந்தைங்களை கடத்தி விற்கிற கும்பல் இவளை கடத்திட்டு போய் பொத்தாம் பொதுவாக தான் வித்துருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு ராணுவ அமைப்பு இவ டேலண்ட்டை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காகவும் பல கார்பரேட் கம்பெனிகளுக்காகவும் பல இல்லீகல் வேலையை செய்ய வச்சிருக்காங்க. இஷாவும் மனசாட்சிக்கு விரோதமா பல காலங்கள் பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மன உளைச்சல் தாங்க முடியாம எல்லாத்தையும் டிஜிட்டலா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருந்திருக்க. இவளை பழிவாங்கிறதுக்காகவும் இவகிட்ட இருக்கிற அந்த டிவைஸுக்காகவும் தான் பல பேர் இப்ப வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. இவளை பழிவாங்கிறதுக்காக கொல்லணுங்கிறது ஓகே. அப்படி அந்த டிவைஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ உருவாக்குன அந்த டிவைஸ் உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது யார்கிட்ட இருக்கோ அவங்களால எதை வேணாலும் ஹேக் பண்ண முடியும். ஒரு நாட்டையே கூட அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட முடியும். இந்த மாதிரி ஒரு டிவைஸை ஒரு நாடு உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் 1000 வருஷம் ஆகுன்ற மாதிரி சொல்றா. இந்த டிவைஸ் இப்போதைக்கு வெறும் டெக்னாலஜியா மட்டும்தான் இருக்கு. இன்கேஸ் ஏதாவது தப்பான கைக்கு போனுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ஆயுதமா மாறுங்கிறதுனால தான் இவ அதை கையோட கொண்டு வந்திருக்கா. இப்ப ஹீரோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இதை வச்சு உன்னால மட்டும் எதை மாத்திர முடியுங்கிற மாதிரி கேட்கும்போது இவள மாதிரி ஆதரவு இல்லாத கோடிக்கணக்கான குழந்தைங்களை சைல்டு லேபரா உலகம் முழுக்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அதை தடுக்கிறது தான் தன்னோட லட்சியங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயம் மேல இருக்கிற எல்லா கில்லரோட போனுக்கும் இப்ப இவளோட போட்டோவுமே சென்ட் ஆகுது. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் இல்லைங்க, கீழே இருக்கிற அந்த ஹண்டர் பையன் தான். இப்ப கேத்ரின் இவங்கிட்ட வந்து உன்னை இந்த வேலைக்கு ஹையர் பண்ணதே நான் தான், ஆனா என்கிட்டயே டபுள் கேம் ஆடி என் கழுத்த இருக்க பாக்குறியாங்கிற மாதிரி கேட்கும்போது இங்க தாங்க இவன் பண்ண பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இஷாவை கொல்றதுக்காக ஃபிளைட் முழுக்க இப்ப கொலகாரங்களா இருக்காங்க பாத்தீங்களா. அதுக்கு முழு காரணமே இவன் தான் பல கோடி மதிப்புள்ள பவுண்டியை செட் பண்ணி அவளோட தலைக்கு விலை வச்சிருக்கான். இப்ப இருந்து கரெக்டா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இவனோட ஒரு சோர்ஸ் மூலமா இஷா ஒரு சக்தி வாய்ந்த டிவைஸை பில்ட் பண்ணி அது மூலமா பல கம்பெனிகளை டிஸ்டர்ப் பண்ணிருக்கான்ற விஷயம்லாம் இவனுக்கு தெரிய வந்திருக்கு. இவனும் அந்த டிவைஸுக்காக இஷாவை காட்டி கொடுக்க சொல்லி அந்த சோர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டப்ப அந்த பயபல அதுக்காக இவங்கிட்ட பல மில்லியன் பணம் கேட்கவும் அந்த சோர்ஸோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியே பேங்காக்ல அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அபிஷியலா ஒரு டீம்
அனுப்பியிருந்திருக்கான். ஆனா அந்த பிளான்ல இருந்துமே இஷா எஸ்கேப் ஆனதுனால டார்க் வெப்ல ஒரு பொய்யான பவுண்டியை செட் பண்ணி ஃபிளைட் முழுக்க கொலகாரங்களா குமிச்சு வச்சிருந்திருக்கான். எப்படியும் அந்த பவுண்டிக்காக கில்லர்லாம் ஒருத்தர் கொன்னுக்குவாங்க, நமக்கு 10 பைசா நஷ்டம் இல்லைங்கிறது தான் இவனோட பிளான். ஆனா கேத்ரின் நடுவில் வந்து திடீர்னு நம்ம ஹீரோவை உள்ள ஜாயின் பண்ணி விட்டா பாத்தீங்களா, அதை இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் நம்ம ஹீரோ சைக்கோத்தனமா கொலை பண்ணுவாங்கிற விஷயம்லாம் இவனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்க போய் தான் நம்மளோட போட்டோவை கில்லருங்களுக்கு அனுப்பி முதல்ல அவனை கொள்ளுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இப்ப கேத்ரின் கிட்ட எப்படியும் ஃபிளைட் லேண்ட் ஆகிறப்ப எல்லாருமே செத்துருப்பாங்க, நமக்கு அந்த டிவைஸ் கிடைச்சிருங்கிற மாதிரி சொல்லும் போது என்னடா என்னையும் உன் கூட கூட்டு சேர்க்கறங்கிற மாதிரி கேட்க, அந்த டிவைஸை ஏஜென்சிக்கு கொடுக்கறதுல என்ன பெருசா லாபம் இருக்க போகுது, இதே நம்ம கையில இருந்தா ஓவர் நைட்ல பணக்காரங்களாயிரலான்ற மாதிரி சொன்னதும் அதுக்கு சம்மதிக்கிற விதமா உன்னை எப்படி நான் நம்புறதுன்னு ஒரு கேள்வியை கேட்பா பாருங்க. இதுல இருந்தே நம்ம ஹீரோவை டீல்ல விட்டாங்கிற விஷயம் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கம் ஃபிளைட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அதான் கில்லருங்க எல்லா கைக்கும் இஷாவோட போட்டோ போயிருச்சுல்ல, அதனால ஃபிளைட் முழுக்க வெறிகொண்டு தேடிட்டு கடைசியா பேஸ்மெண்ட்ல தான் இருக்கணும்ன்ற விஷயத்தை கெஸ் பண்ணி அந்த இடத்தையும் நோண்டிட்டு இருக்காங்க. இங்க இஷாவும் அவளோட கதையை ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு நீ எதுக்காக என்ன காப்பாற்ற நினைக்கிறங்கிற மாதிரி கேட்கறப்ப, இவளை உயிரோட கொண்டு போய் விட்டா இவன் மேல இருக்கிற ரெட் நோட்டீஸை கிளியர் பண்ணி சுதந்திரமா வாழலாம்ல, அந்த விஷயத்தெல்லாம் நம்மால் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்த இன்டர்காம் மூலமா மேல அந்த கில்லருங்கெல்லாம் இவங்களை தேடிட்டு இருக்கிறது, அவங்க கிட்ட இவ போட்டோ இருக்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிய வர, இவ பாதுகாப்புக்காக இருக்கிற அந்த சைனாக்காரி வேக வேகமா போய் டோர் கிட்ட பார்த்தா மேல அந்த கில்லர்லாம் கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்குள்ளேயே இருந்தா இவங்க சாவு கன்ஃபார்ம், அதனால ஹீரோ சண்டை போட்டா தான் தப்பிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களோட உண்மையான டார்கெட் யாருங்கிற விஷயம் இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்காக இனிமே யாரும் சாக வேண்டாங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அதை தலைவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம மெடிக்கல் பாக்ஸ்ல இருக்கிற அட்ரனலின் எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா இதை சிரஞ்சில ஏத்தி இன்ஜெக்ஷன் மாதிரி தானே போடுவாங்க, இவன் பாட்டுக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கானே, இதால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டா மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்க. அதை பிரச்சனைன்னு சொல்றதை விட இவங்களுக்கு சாதகமான விஷயம்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த ஸ்டோர் ரூம்ல கிடைக்கிற பொருட்களையே ஆயுதமா யூஸ் பண்ணலாம்னு அவங்கெல்லாம் பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்க, நம்மால் ஒரு பக்கம் மந்திரிச்சு விட்ட மாதிரி வித்தியாசமா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இவன் குடிச்ச அந்த மருந்து உடம்புக்குள்ள போய் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. இதுல வேற இவனுக்கு ஏதோ ஒரு பிளான் தோணி இருக்கும் போல. ஃபிளைட்டோட முன் பக்கம் ஒரு கில் பாக்ஸ் இருக்கு, நான் ஃப்ரண்ட் சைடு போறேன், நீங்க பேக் சைடு வாங்க, நடுவுல வச்சு அந்த கொலகார பயல எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சு விட்டுறலாங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அங்க இருந்த சைனாக்காரி இது நல்ல பிளான் தான், அப்படியே பண்ணலாங்கிற மாதிரி சொல்றப்ப நானும் உங்க கூட வரங்கிற மாதிரி இஷா சொன்னதும் நீ எங்கேயும் வரக்கூடாது, நீ இங்க தான் இருக்கணுங்கிற மாதிரி ஹீரோ பயங்கரமா அடம் பிடிக்கிறான். இஷாக்கு என்னன்னா இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க சாகிறத வேடிக்கை பார்க்கறதுல துளி கூட விருப்பம் இல்ல. ஆனா ஹீரோ இந்த இடத்துல பித்து பிடிச்ச மாதிரி நீ உயிரோட இருக்கணும், நீ உயிரோட இருந்தே ஆகணும், நாமளும் உயிரோட இருக்கணுங்கிற மாதிரி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க. என்ன பையன் ஓவரா சென்டிமெண்ட்டை புளியறான்னு இஷா ஒரு பக்கம் குழம்பி போறான். அப்ப இவன் குடிச்ச அந்த மருந்தை எடுத்து ஸ்டிக்கரை பிரிச்சு பார்த்தா சுத்திகரிக்கப்பட்ட சுத்தமான பாம்பு விஷத்தை குடிச்சு வச்சிருக்கான். இதால உசுருக்கு ஒன்றும் பெருசா ஆபத்து இல்ல, கம்மியா யூஸ் பண்ணா பெயின் கில்லர் மாதிரி ரியாக்ட் ஆகும், அதிகமா யூஸ் பண்ணா என்ன ஆகுன்றது நம்ம ஹீரோ நடந்துக்கிறத வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். பட் இவன் என்னமோ 10 கொலை பண்ற மாதிரி பரபரப்பா ரெடி ஆகிறத பார்த்தா கூடிய சீக்கிரம் சுத்த சூன்யமாயிருவான்ற விஷயம் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பிளான் படி இஷாவை இங்கே இருக்க சொல்லிட்டு நம்ம சைனாக்காரி மேல போய் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒருத்தனை கொடூரமா போட்டு தள்ளுவா பாருங்க. அதை பார்த்து அம்புட்டு பேரும் மிரண்டு போயிருவாங்க. இதுக்கப்புறம் சண்டை சூடு பிடிச்சி சைனாக்காரிங்க 3 பேரும் அங்க இருந்தவங்கள போட்டு பொலக்காட்டு காட்டிக்கிட்டு இருக்க, நம்மால் நல்ல பாம்பு கணக்கா பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருந்து மெதுவா வெளியே வந்து அவங்க சண்டை போடுறதெல்லாம் அப்படியே மலைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப இதுக்கு முன்ன ஒரு பூனைக்கண்ணியை காட்டினாங்கல்ல, அவ சடனா குறுக்க வந்து போதி தர்மர் மாதிரி நோக்கு வருமத்தை நம்மால் மேல யூஸ் பண்ண பார்க்க ஏற்கனவே ஏலியன் முஞ்சா இருக்கிறவ நம்மால் கண்ணுக்கு ஏடா கூடமா தெரிய ஆரம்பிக்கிறா. இவளும் அவன் கண்ட்ரோலுக்கு போன மாதிரியே அவளை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, திடீர்னு அவ தலைக்கு மேல புஸ்வானத்தை கொளுத்துன மாதிரி தீப்பொறியா பறக்குது. என்னடா அதுன்னு பார்த்தா அது நம்மால் கண்ணுக்கு மட்டும்தான் தீப்பொறி மாதிரி தெரியுதே தவிர உண்மை என்ன அப்படின்னா அவன் மண்டையில இருந்து ரத்தம் பீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கும். தலைவன் கையில இருந்த கோடாலியா நடு மண்டையில நச்சுன்னு சொருகி இருந்திருக்கான். அதுவும் இந்த சீன்ல பம்பு செட்ல இருந்து தண்ணி வர மாதிரி அவ தலையில இருந்து ரத்தம் பீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்மால் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் பாருங்க. இந்த சீன்லாம் முரட்டு காமெடியா இருக்கும். இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கலவரத்தால பொதுமக்களா இருக்கிற பேசஞ்சர்லாம் பயந்து போய் அப்படியே அடுத்த கேபினுக்கு தெரிச்சு ஓட, அந்த சைட்ல இருந்த கொலகார பசங்க 2 பேர் கையில கன்னோட வந்து நம்ம சைனாக்காரி ஒருத்தியை போட்டு தள்ளிடுறாங்க. அதை பார்த்துட்டு இன்னொருத்தி பறந்து போய் அவன் சொல்றப்ப கரெக்டா அவன் கையிலேயே மிதிக்க தோட்டா விண்டோவோட கண்ணாடியில பட்டு பெரிய ஓட்ட உருவாகிருது. அந்த ஃபோர்ஸுக்கு 1-2 கொலகாரங்க வெளியே பறந்து போயிடுறாங்க. ஹீரோவும் அதை சான்ஸா யூஸ் பண்ணி ஒருத்தன் வாயிலே மிதிச்சு பறக்க விடுறான். சைனாக்காரியும் அவன் பங்குக்கு 1-2 பேரை குறைச்சு விடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பக்கம் பைலட்டுங்களோட நிலைமை தான் ரொம்ப மோசம். ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாம 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எதோ பண்ணி பறந்துகிட்டு இருக்கிற ஹைட்டை குறைச்சதும் ஃபிளைட்டுக்குள்ள பழையபடி கிராவிட்டி வந்துடா அந்த பக்கம் நம்மளுங்க உள்பட எல்லாருமே நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஆனா இந்த இடத்துல பைலட் ஒருத்தன் ரொம்ப பதட்டமாகி ஃபிளைட்டை ஆட்டோ பைலட்ல போட்டு காத்து வாங்குறன்னு வந்து கதவை திறந்து விட்டுடா அங்க வந்த கொலகார பசங்க இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப ஃபிளைட் வேற ஒரு பக்கம் அனாதையா பறந்துகிட்டு இருக்கு. இதுக்கடுத்து அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 7-8 பேர் நம்ம ஆளுங்க 3 பேரையும் சுத்து போட்டுறாங்க. அதே சமயம் பேஸ்மெண்ட்ல இருக்கிற நம்ம இஷாவை காட்டும் போது அங்க இருந்த லக்கேஜிங்களுக்கு நடுவுல ஒரு செயின்ஸா இருக்கிறத பார்த்துட்டு பயபல வில்லங்கமா ஏதோ யோசிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இருந்தாலுமே சண்டை போடுறதுக்காக துணிச்சலா
எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கொலகாரங்களும் இவனை அட்டாக் பண்றதுக்காக தயாரா இருக்க இஷா ஒரு பக்கம் மைக் ஆன் பண்ணி உங்க எல்லாருக்கும் சங்கு கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த செயின்சாவை நம்ம ஹீரோ கிட்ட வீசுவா பாருங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபிளைட்டுக்குள்ள ஒரே ரத்த ஆறா ஓடும். ஹீரோ பாட்டுக்கு செயின்சாவை வச்சு கொலகாரங்களை விதவிதமா வெட்டி வீச ஆரம்பிக்க நம்ம சைனாக்காரியில ஒருத்தியா போட்டு தள்ளிடுவாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு இன்னும் கடுப்பாயிடுறான். கை கால் கழுத்துன்னு ஒவ்வொருத்தனையும் விதவிதமா வெட்டி வீசி ரொம்ப கொடூரமா கொண்டுகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு கில்லர் நம்ம இஷாவை சுட பார்க்கும்போது கரெக்டா நம்ம சைனாக்காரி குறுக்க வந்து கடைசியா இருந்த அவளுமே செத்து போயிடுறா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த இன்னொரு கொலகாரன் இவளை பார்த்துட்டு அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா செயின்ஸா பறந்து வந்து அவன் தலையிலேயே சொருகி ஒரு ஓட்டு பாருங்க. இந்த சீன்லாம் ரண கொடூரமா இருக்கும். இப்ப பிளைட்டுக்குள்ள இருந்த எல்லா கொலகார பசங்களும் காலி. சரி பிரச்சனை முடிஞ்சதுன்னு நம்ம ஆளுங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்தா 2 பேர் குடுகுடுன்னு ஓடி வந்து பைலட்டுக்கு யாரோ பால் ஊத்திட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல என்ன கொடுமுடாதுன்னு மறுபடியும் மண்டகாஞ்சி போறாங்க. ஆக்சுவலா கொலகாரங்க தான் பைலட்டை கொண்டுட்டு நான் தப்பா சொல்லிவிட்டேங்க. இப்ப 2 பேர் வந்து இன்ஃபார்ம் பண்ணானுங்க பாத்தீங்களா, இவனுங்க தான் பதட்டத்துல ஏதோ பண்ணி பைலட் 2 பேத்துக்கும் பால் ஊத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் ஹண்டரையும் கேத்ரினையும் காட்டும்போது இவங்க ஒரு பக்கம் ஃபிளைட் இறங்க போற ரன்வேக்கே வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க எதிர்பார்த்த டைமுக்கு ஃபிளைட் வராம ஹண்டர் இந்த இடத்துல செமையா மொக்க வாங்குறான். இதுல கடுப்பான கேத்ரின் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை அப்படியே போட்டு தள்ளிட்டு வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை தாங்க கான்டாக்ட் பண்றா. அங்க நம்ம ஹீரோவும் ஈஷாவும் இப்ப பைலட் ரூம்ல தான் இருக்காங்க. ஹீரோக்கு வேற ஒரு பக்கம் ரத்த போக்கு அதிகமாகவே போயிட்டு இருக்கு. கேத்ரின் இவனுக்கு போன் பண்ணி எங்க இருக்க, ஏன் இன்னும் ஃபிளைட் லேண்ட் ஆகலங்கிற மாதிரி விசாரிக்க தெரியலமா அப்படியே வானத்துல தான் சுத்திட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றான். அதுக்காக நமக்குள்ள இருக்கிற டீல் இன்னும் அப்படியே தான் இருக்கு. கோஸ்ட நீ என்கிட்ட ஒப்படைச்சா கண்டிப்பா உன் சைட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி தரங்கிற மாதிரி சொல்லும் போது என்னால இதை பண்ண முடியலன்னு அப்படியே ஜகா வாங்குறான். இதை கேட்டு இந்த பக்கம் இஷா சந்தோஷப்பட்டா, அந்த பக்கம் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னடா பேசுற, கடைசி நேரத்துல ஏன் இப்படி பின்வாங்குற மாதிரி கேட்டுட்டு சரி அதெல்லாம் விடு, அங்க ஒரு டிவைஸ் இருக்கும் நீ அதை பாத்தியா, அது கூட பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னான்னு அவ சொல்ல ஆரம்பிக்கும் போதே அந்த டிவைஸ் எப்படி இருக்கும் அதோட பவர் என்னங்கிற விஷயத்தெல்லாம் இவனே சொல்லி நீங்க கூட அதை வச்சு ஆதரவு இல்லாத குழந்தைங்களை உலகம் முழுக்க கொத்தடிமைகளா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே அந்த டிவைஸா, சத்தியமா நான் அதை பார்க்கவே இல்லைன்னு நக்கல் பண்ணுவோம் பாருங்க. அவளுக்கு அந்த பக்கம் செம வெறியாகும். அவனே நீ மட்டும் என் கையில கிடைச்சா உனக்கு சங்கூதாம விட மாட்டேன்னு அவ ஒரு பக்கம் காட்டு கத்திக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம இஷா ஃபிளைட்டோட ரூட்டையே மாத்தி விட்டுட்டா போல. அதை நினைச்சு இங்க ஹீரோ ஒரு பக்கம் குதூகலமா இருக்கான். இந்த மாதிரி தன்னோட லைஃபை பத்தி கூட கவலைப்படாம ஹீரோ இவளுக்காக ரிஸ்க் எடுத்தான் பாத்தீங்களா. அதுக்காக இஷா இப்ப இவனுக்கு ஃபீல் பண்ணி நன்றி சொல்ல சும்மா சென்டிமெண்டெல்லாம் பேசி சீனை போடாத, நீயும் என் உயிரை காப்பாத்திருக்க, அதுக்காக நானும் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தலைமை மயங்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனை ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து ஏதோ ஒரு இடத்துல கண் முழிக்கிற மாதிரி காட்ட இது எந்த இடம்டா அப்படின்னு பார்த்தா வெளியே ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு. சடனா இவன் இருக்கிற இடத்துல ஒரு குண்டு விழுந்து இவனை பயங்கரமா பதற விட அங்க வந்த ஈஷா நாம இன்னும் முழுசா தப்பிக்கல, நம்மளை தேடி பல நாடுகளோட படையே இங்க வந்திருக்குன்ற மாதிரி சொன்னதும் அதை கேட்டு நம்மால் என்ன கொடுமுடாயுதுங்கிற மாதிரி பயங்கரமா காண்டாகிறான். அண்ட் இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.